ஒரு வீடியோ போட்டாலும் போட்டேன். அதில் என்னென்னா வந்து தற்குறி கூட்டம், படிச்சு முட்டாளாக இருக்கிறீங்க, அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து கொஞ்சம் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் என்ன ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்ததோ தெரில, போட்டு விட்டுருந்தீங்க. அதே மாதிரி நிறைய பேர் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க. அதை வந்து நான் ரீட் பண்ணி பார்த்தேன். ஓகே ஃபைன், உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம கருத்து சுதந்திரம்னு நமக்கு ஒன்று இருக்குது தெரியுமா? ஸோ உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும். உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது, எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிக்காது. அந்த மாதிரி தான் நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் வந்தபோது நான் ஹாப்பியாக இருக்கேன், எங்கள் அப்பா சோகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் மாற்றம் மேலும் எதிர்பார்த்த மாதிரி நானும் எதிர்பார்த்தேன், நடந்திருக்கு. ஸோ நம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹோப் ஃபார் த பெஸ்ட், நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றத நானும் சொல்லியிருந்தேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் எதுவுமே பண்ணவே இல்லை, இப்போ இவர் தான் வந்து தமிழ்நாட்டை கவுத்து போட போறாரு அப்படின்ற மாதிரிலாம் நான் எதுவும் சொல்ல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பண்ணனால இந்த தூரத்துக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்தப்போ அது பண்ணாமே இருந்திருப்பாங்க. ஸோ வந்து மக்கள் மத்தியில் சில அதிருப்திகள் இருந்தது, ஒரு சேஞ்சஸ் வேணும்னு எதிர்பார்த்தாங்க, கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து நானும் அதில் சொல்லியிருந்தேன். இப்போவும் நான் தான் சொல்றேன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு நம்ம என்ன செய்வோம்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி அவர் வந்து இப்படி பண்ணிடுவார், அப்படி பண்ணிடுவார். பண்ணட்டும், வரட்டும், பண்ணாதானே நமக்கும் தெரியும். நல்லது பண்ணாங்க அப்படின்னா வந்து கண்டினியூ பண்ண போறாங்க, நல்லது பண்ணலை அப்படின்னா வந்து அடுத்து சேஞ்ச் பண்ணிட போறாங்க பீப்புள். அப்படித்தானே ஒரு இதுவாக வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு சில விஷயங்கள், சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது. அந்த மாதிரி தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதானே தவிர மித்தபடி வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு இங்கே வந்து ஒரு விஷயம் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து நார்மல் பர்சன்ஸ் கூட நிறைய பேர்லாம் வந்து இப்போ வந்து லீடர்ஸாக வந்து அதில் வந்து ஆயிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதான் ஷேர் பண்ணியிருந்தேன். மித்தபடி வந்து ஐயோ எப்படி அப்படின்லாம் கிடையாது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் எப்படி ஷேர் பண்ணீங்களோ அதே மாதிரி என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணேன். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா ஓகே, புரியலை நீ வந்து இப்படித்தான் அப்படின்னா திருப்பி வந்து கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றுங்க, நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.